ஆர்கே நகர் அதிமுக எம்எல்ஏ வெற்றிவேல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழக சட்டசபை செயலாளர் ஜமாலுத்தீன் ஞாயிறன்று ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சட்டசபை தொகுதி உறுப்பினரான பி. வெற்றிவேல் தமிழக சட்டசபை உறுப்பினர் பதவியிலிருந்து 17ஆம் தேதி விலகி உள்ளார் என்றும் பதவி விலகலை சபாநாயகர் அந்த தேதியிலிருந்து ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுவதாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து உடனடியாக அரசிதழிலும் செய்தி வெளியானது. சென்னை ஆர்கே நகரில் ஜெயலலிதா போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட பின்னர் பல்வேறு யூகங்கள் வெளிவந்துள்ளன. சென்னை ஆர்கே நகரில் ஜெயலலிதா போட்டியிடுவார் என்று ஞாயிறன்று தகவல் பரவியது. இதற்கு சான்றளிப்பது போல் ஆர்கே நகர் அதிமுக எம்எல்ஏ வெற்றிவேல் ஞாயிறன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதற்கிடையே ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு செய்வது தொடர்பாக கர்நாடக அரசு 21ஆம் தேதி முடிவெடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதை கணக்கில் கொண்டே வரும் 22ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்துவது தொடர்பாக தமிழக சபாநாயகர் தனபால் ஞாயிறன்று ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியானது. கடந்த 25ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு பட்ஜெட் மீதான விவாதம் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடந்தது. பின்னர் மறுதேதி குறிப்பிடாமல் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதா விடுதலையானதை தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கிறது. இதைத் தொடர்ந்து சட்டசபை கூட்டத்தை நடத்துவது தொடர்பாக சபாநாயகர் தனபால், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், சட்டசபை செயலாளர் ஜமாலுத்தீன் ஆகியோர் ஞாயிறன்று ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. மங்கோலியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் அந்நாட்டுக்கு உதவ 6000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். சீனாவில் 3 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்த பிரதமர் மோடி அடுத்த கட்டமாக மங்கோலியாவுக்கு வருகை தந்தார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மங்கோலிய பார்லிமெண்டில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்ற நரேந்திர மோடி அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் இந்தியா 6000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் என்று அறிவித்தார். மங்கோலிய பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த மோடி இரு நாடுகளும் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் அதிக கவனம் செலுத்தும் என்றும் கூறினார். Our trade and investment relations are modest. We recognize that there are physical limitations, but we agreed that economic growth in our two countries is opening up new opportunities. மங்கோலிய பார்லிமெண்டில் தாமரை சின்னம் இருந்ததை பிரதமர் மோடி பெருமிதமாக சுட்டிக்காட்டினார். மங்கோலிய பார்லிமெண்டில் ஞாயிறன்று பிரதமர் மோடி உரையாற்றும் போது இதை சுட்டிக்காட்டினார். When I saw the symbol, I found a special connectivity with this parliament. There the symbol lotus is there. And we're happy to know that my party's symbol is also lotus. So it's a very special connectivity with you. காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆட்சிகள் தொழிலதிபர்களுக்காகவே செயல்படுவதாக கேஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். எரிபொருள் விலை மேலும் உயர்த்தப்பட்டதை அடுத்து மத்திய அரசை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் டெல்லியில் ஞாயிறன்று பேரணி நடந்தது. இறுதியில் நடந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால், மத்தியில் பாரதிய ஜனதா அல்லது காங்கிரஸ் தலைமையில் எந்த ஆட்சி அமைந்தாலும் அவர்கள் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ये जब ये बात करती हैं ईज ऑफ डूइंग बिजनेस, तो ये 5 स्टार होटलों में बैठ जाते हैं. उसमें ये रिलायंस को, अंबानी को, अडानी को, टाटा, बिरला सबको बुला लेते हैं और उनसे पूछते हैं भाई तुमको क्या तकलीफ है, और उनकी तकलीफें दूर करते हैं. आम आदमी पार्टी की सरकार तो आम आदमी की सरकार है. हम ऑटो वालों की दिक्कतें दूर करते हैं, हम रिक्शे वालों की दिक्कतें दूर करते हैं, हम रेहड़ी पटरी वालों की दिक्कतें दूर करते हैं, हम छोटे छोटे व्यापारियों की, छोटे छोटे दुकान वालों की दिक्कतें दूर करते हैं. பீகார் மாநிலத்தில் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் சட்டசபை பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் கமிஷனர் நசீம் ஜெய்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்தி, தீபாவளி பண்டிகை உள்ளிட்ட விழாக்கள், மாணவர்களின் தேர்வுகள், பருவமழை ஆகிய அனைத்து அம்சங்களையும் கவனத்தில் கொண்டு தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜூலை 31ஆம் தேதி பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுலா சென்றபோது திருவனந்தபுரம் கடலில் மூழ்கி நெல்லையைச் சேர்ந்த 5 பேர் பலியாகினர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த காஜா, உறவினர் சலாவுத்தீன் குடும்பத்தினர் 20 பேர் கேரளா சுற்றுலா சென்றனர். திருவனந்தபுரம் பொழியூரை அடுத்துள்ள பூவார் என்னுமிடத்தில் கரையோரத்தில் நின்றிருந்த போது ஒரு சிறுவனை அலையடித்துச் சென்றது. அவனை காப்பாற்ற முயற்சித்த போது பெரிய அலை வந்து 5 பேரை வாரிச் சென்றது. இதில் காஜாவின் மனைவி தைபா, மகள் சபூரா, சலாவுத்தீனின் மகன் சொஹைல், உறவினர்களான மர்கபா, பாத்திமா ஆகியோர் கடலுக்குள் மூழ்கி இறந்தனர். பொழியூர் போலீசார் மற்றும் திருவனந்தபுரம் தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர்.
ஈடுபட்டனர். ஞாயிற்றுக்கிழமை காலை கொல்லங்கோடு உள்ளிட்ட கடற்கரைகளில் வெவ்வேறு இடங்களில் 5 பேரின் உடல்களும் கரை ஒதுங்கின. பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல்கள் மேலப்பாளையம் கொண்டு வரப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடந்தன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுடன் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சண்டையில் 4 பேர் பலியாகினர். பிஜப்பூர் மாவட்டம் மிர்தூர் பகுதியில் ஞாயிறன்று மாவோயிஸ்ட் தேடுதல் வேட்டையில் சிறப்பு அதிரடி படையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனப்பகுதியில் மறைந்திருந்த மாவோயிஸ்டுகள் அதிரடி படையினரை தாக்கினர். இதையடுத்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் 2 போலீசார் கொல்லப்பட்டனர். மாவோயிஸ்டுகள் தரப்பில் குறைந்தது 2 பலியானதாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து இப்பகுதிக்கு கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். பழுது பார்க்கும் போது மின்சாரம் தாக்கி ஊழியர் இறந்ததை அடுத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏசி பெட்டிகளில் பழுது பார்க்கும் பணி நடந்தது. அப்போது மெக்கானிக் சங்கரபாண்டி என்பவர் ரயில் மீது ஏறி நின்று பெட்டியை கழற்றியுள்ளார். அப்போது மேலே சென்ற மின்சார ஒயர் பட்டதில் அவர் தூக்கி வீசப்பட்டு பலியானார். பணியின் போது வழக்கமாக பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஹெல்மெட் மற்றும் கையுறை வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து அவரது உடலை எடுக்க விடாமல் ரயில்வே ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் என்பது வெளிப்படையாக தெரிவதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். இல்ல திருமண விழா அழைப்பிதழை வழங்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வீட்டிற்கு ஸ்டாலின் ஞாயிறன்று வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் அதிமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரளும் வாய்ப்பு வந்து கொண்டிருப்பதாக கூறினார். அதிமுகவினுடைய 4 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகள் என்று எதையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு எதுவும் கிடையாது. ஆக இந்த ஆட்சியில வெறும் வேதனைகளும் கொடுமைகளும் சோதனைகளும் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு எதிராக எல்லா எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் திரள வாய்ப்பு, நிச்சயமாக அதற்குரிய வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்குகிற போது அது வெளிப்படையாக தெரியும். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலையான பின்பு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நல்லதை செய்யும் என்று தமிழிசை தெரிவித்துள்ளார். தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடந்தது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் தமிழிசை முல்லைப் பெரியாறு அணை அருகே கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கு முன் மாதிரி பரிசோதனை நடத்தியுள்ளதாகவும் இதுகுறித்து தமிழக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக தமிழக அரசு சரிவர செயல்படாமல் உள்ள நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை ஆனதால் ஓராண்டு ஆட்சி நன்றாக இருக்கும் என்றும் தான் நம்புவதாக தமிழிசை கூறினார். உண்மையிலேயே மக்கள் முதல்வராக இருக்கும் பட்சத்தில் வருகின்ற 1 வருட கால ஆட்சியை மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். இந்த 1 வருட கால ஆட்சி மிகச் சிறப்பான ஆட்சியாக நடைபெற வேண்டும் என்று மக்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த கோரிக்கையை வைக்கிறோம். திருச்சியில் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுத்த 7 பெண்களை போலீசார் கைது செய்தனர். மத்திய பேருந்து நிலையத்தில் கை குழந்தைகளுடன் பெண்கள் பிச்சை எடுத்து வருவது அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக போலீசாருக்கு தொடர் புகார்கள் வந்தன. பிச்சை எடுப்பவர்களை போலீசார் எச்சரித்தும் பிரச்சினை தீரவில்லை. ஞாயிறன்று ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் எஸ்ஐ உமா தலைமையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் சோதனை செய்து 7 பெண்கள் 4 குழந்தைகளை கைது செய்து திருச்சி கண்டோன்மென்ட் போலீசிடம் ஒப்படைத்தனர். குழந்தைகள் யாருடையவை என்ற ரீதியில் விசாரணை நடந்து வருகிறது. மண் சரிவு காரணமாக ஊட்டி மலை ரயில் ரத்து செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து 142 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஞாயிறன்று காலை ஊட்டி மலை ரயில் வழக்கம் போல் புறப்பட்டது. அடர்லி சீக்கிரோ ரயில் நிலையங்களுக்கு இடையில் சனிக்கிழமை அன்று இரவு கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு ரயில் பாதையில் விழுந்தது. இதனால் ஊட்டி ரயில் இடையிலே நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கல்லாறு ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் பயணிகள் பேருந்து மூலம் ஊட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழகம் புதுவையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவை ஒட்டியுள்ள கடலோர கேரளாவில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதாகவும் இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரத்தில் 22 சென்டிமீட்டர் மழையும் திருப்பூர் மாவட்டம் மூலானூரில் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் தஞ்சாவூர் மற்றும் மைசூர் ஓவியங்கள் வரைவது குறித்து மாணவர்களுக்கான இலவச பயிற்சி முகாம் துவங்கியது. அரசு அருங்காட்சியக தின விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மைசூர் ஓவியங்கள் மற்றும் வீணாகும் பொருட்கள், துடைப்பம், வைக்கோல், தண்ணீர் பாட்டில் ஆகியவற்றிலிருந்து ஓவியங்கள் மற்றும் கலைப்பொருட்களை உருவாக்குதல் பயிற்சி ஞாயிறன்று துவங்கியது. 2 நாட்கள் நடக்கும் இந்த முகாமை அருங்காட்சியக காப்பாட்சியர் சரவணன் துவக்கி வைத்தார். திருச்சி மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது.
திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட விழா ஞாயிறன்று நடந்தது. தாரை தப்பட்டைகள் முழங்க 10,000க்கும் மேற்பட்ட ஆண், பெண், சிறுவர், சிறுமியர் என அனைத்து தரப்பு மக்களும் பால்குடங்கள் எடுத்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,800 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,600 ரூபாயாக உள்ளது. வெள்ளி 1 கிராம் 43 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,285 ரூபாயாக உள்ளது. புறம்போக்கு படம் தனக்கு பாராட்டை பெற்று தந்துள்ளதாக நடிகர் ஷாம் தெரிவித்துள்ளார். இயற்கை படத்தில் எஸ்பி ஜனநாதனுடன் பணியாற்றிய நடிகர் ஷாம் மீண்டும் புறம்போக்கு படத்தில் இணைந்துள்ளார். இப்படம் தனக்கு பாராட்டை பெற்று தந்துள்ளதாக ஷாம் கூறினார். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸா நடிச்சிருக்கிறது ரொம்ப பேர் பாராட்டுறாங்க. ரைட் ஃப்ரம் பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனது நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதாக நடிகர் பிரேம்ஜி தெரிவித்துள்ளார். நாரதன் பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய பிரேம்ஜி இந்த தகவலை தெரிவித்தார். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லப் போகிறார் என்று பார்த்தால் நடிகர் சீனிவாசனுடன் இணைந்து நடித்ததுதான் அந்த நீண்ட நாள் ஆசை என்று பிரேம் போட்டுடைத்தார். நீண்ட நாள் என்னுடைய ஆசை இந்த படத்துல ஒண்ணு நிறைவேறிச்சு. பவர் ஸ்டாரோட நடிச்சிட்டேன் இந்த படத்துல. அது ரொம்ப நாளா தள்ளி போய் நடக்காம போச்சு. இந்த படத்துல நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம்.